யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 15 1வது வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமென். இந்த மோசே ஒவ்வொரு காரியம் முடியும் போதும் பாட்டு பாடுவான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்தில இருந்து கர்த்தர் அவங்களை கொண்டு வரும்போது அவங்களுக்கு இன்னும் கானானை காட்டவே இல்லை. கொஞ்சம் செங்கடலை மட்டும்தான் கடந்திருக்கிறாங்க. ஆனா என்ன பாட்டு சொல்லுங்க? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நன்மையுமே செய்யலையா? கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. ஒருவேளை நீங்க போய் சேர வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் அநேகமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் உங்களை நடத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இதுவரை நடத்தினாரே, குறைவின்றி காத்தாரே, நல்லவரா இருந்தாரே, மகிமையாய் வெற்றி சிறந்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தேவன் யுத்தத்தில் ஜெயம் தந்தார். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நீ நடத்தின எல்லா பாதைகளுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். நீர் எங்க கூட ரொம்ப அற்புதமா இருந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எல்லா கைதட்டி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. பாபா ஷக்கதலா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா. ஆபத்து நாளில் நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மனுஷங்களை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலையை பார்க்காதீங்க. உங்களை ரட்சித்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் உங்க கூட இருந்த கர்த்தரை மட்டும் பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம் இது. அல்லேலூயா, ஆமென். அவர் எத்தனையோ விதங்களில் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை பாதையை கடந்து வந்திருக்கிறோம் தெரியுமா? அல்லேலூயா, ஆமென். இன்றைய சூழ்நிலை, இன்றைய தேவைகள் இதிலேயே மூழ்கி கொண்டிருக்க தேவையில்லை. மோசே எகிப்திலிருந்து வெளியில வந்தா செங்கடல் பிரச்சனை ஆச்சு. செங்கடல் பிரச்சனை முடிச்ச உடனே வெளியில வந்த உடனே பாட்டு பாடுறான். ஆண்டவர் மகிமை என்ன பண்ணினார்? வெற்றி சிறந்தார். அவர் எனக்கு என்ன பண்ணினார்? உதவி செய்தார். அல்லேலூயா. அவர் நடத்தி வந்த பாதையை நினைச்சு ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. என் கூடவே இருந்தீரே ஆண்டவரே, நல்லவரா இருக்கிறீரப்பா. அல்லேலூயா. சரி, இப்போ கொஞ்சம் என் கூட சொல்லுங்க. கர்த்தர் நான் நம்புகிறதை விட அதிகமான நன்மையை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆனா அவர் என்கிட்ட சிலதை எதிர்பார்க்கிறார், நான் அதை செய்யணும். மகிமையான வெற்றியை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெறதுக்கு 3 காரணம் இருந்துச்சு. அதை நம்ம சில நேரத்தில் மிஸ் பண்ணிருந்தோம். நீங்க பாருங்களேன், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல இந்த மகிமையான வெற்றிக்கு முன்னாடி, இப்படி மோசே பாடுறதுக்கு முன்னாடி
அவனுக்கு வந்த ஒரு சூழ்நிலையை பாருங்களேன். 10வது வசனம் 14:10 பாருங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இதை மட்டும் மிஸ் பண்ணாம செஞ்சிருவையா. கர்த்தரை பாருனா பார்க்க மாட்டோம், பைபிள் அப்படின்னா படிக்க மாட்டோம், உபவாசம் எடுனா எடுக்க மாட்டோம். ஆனா யார் யார் என்ன பேசுனா, என்னென்ன பிரச்சனை இருக்குது, எதை பார்த்து பயப்படணுமோ அதை மட்டும் கரெக்டா செஞ்சிருவோம். நம்ம கிட்ட இருந்து முக்கியமா துரத்தணும்னு விரும்புகிற ஒரு ஆவி பயத்தின் ஆவி. என்ன ஆவி? அல்லேலூயா. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இன்னைக்கு நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிறார். ஆமென். கவனிங்க, பயத்தை இன்னைக்கு எடுத்து போட்டுட்டு, நானும் ரொம்ப பயப்படுறவன் தான், எனக்கும் ரொம்ப தைரியசாலிலாம் கிடையாது. ஆனா கர்த்தர் இருக்கிறதுனால எந்த தீமையும் நடக்காதுங்கிற தைரியம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். அவர் என்னை பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அப்ப என்ன பண்ணாங்களா? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன சொன்னாங்க பாருங்க. அன்றியும் ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் இந்த பாஸ்டரால தான் இந்த பிரச்சனை, இந்த ஜெபத்தால தான் இந்த பிரச்சனை, இந்த இயேசுவை தேடுறதுனால தான் பிரச்சனை. எனக்கு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. எங்களை எங்க எகிப்திலிருந்து புறப்பட பண்ணது மோசையா கர்த்தரா? உங்களை அழைச்சது பாஸ்டரா கர்த்தரா? அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள இன்னைக்கு வாழ்கிறது யாரு? என் கூட சொல்லிருங்க. எனக்குள் வாழ்கிறதும் கர்த்தர், நான் வாழ்கிறதும் கர்த்தருக்குள். Can you feel that? அந்த உணர்வு இன்னைக்கு இருக்குதா? சொல்லுங்க. எனக்குள்ளே அவர், அவருக்குள்ளே நான். இதை விட்டுட்டு இந்த புலம்பல் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. என்ன சொல்றாரு பாருங்க. எங்களை நீர் ஏன் கொண்டு வந்தீர்? சில அம்மாமார் புருஷனே சண்டை போடுறது. உம்ம கெட்டினதுலதான் என் தரித்திரமே பிடிச்சிச்சியா, என்ன பண்ணுவீரோ தெரியாது. சில ஐயா சொல்றது, நீ என் வீட்டுக்கு வந்த பாரு, ஒன்ன போய் கெட்டின பாரு. இது அப்பப்ப சுவாரஸ்யமா நடக்கும் நம்ம வீடுகள்ல. சாம்பார் வாரத்துக்கு 2 முறை வைக்கிற மாதிரி சண்டை வாரத்துக்கு 20 முறை இருக்கு. 2 முறை தான் சாம்பார், சண்டை 20 முறை. அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு கொஞ்சம் அது மாறணும். ஏன் நீ எதுக்கு கூப்பிட்ட, நீ எதுக்கு கூப்பிட்ட? அல்லோ நம்மள தாயின் கற்பத்தில் உருவாக்கினது கர்த்தர், இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல கர்த்தர் சொல்றாரு, உன்னை அவர் உள்ளங்கையில வைக்கலையா? உன் இருப்பிடம் தெரியாமல், உன் உறைவிடம் தெரியாமல் நீ இன்னும் வேற யோசனைகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்ன? உன் வீட்டில் இருக்கிறேன், கொஞ்சம் பணத்தோட தான் இருக்கிறேன், நாளைக்கு என்ன செய்ய போறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் திட்டமா சொல்றார், உன்னை நான் என் உள்ளங்கையில வைக்கலையா? அறிவார் not in my palms, என்னுடைய உள்ளங்கைக்குள்ள நீ இல்லையா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி, உங்களுடைய உள்ளங்கையில என்ன வச்சிருக்கிறீங்கப்பா? உங்களுடைய உள்ளங்கையில என்ன வச்சிருக்கிறீங்கப்பா? Thank you Holy Spirit. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானி
எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானி. ஓ முற்பிதாக்கள், எல்லாருமா சேர்ந்து பாடலாமா? எங்கள் பரிசுத்த தெய்வம் இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவா. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றியுடன் பாடிடுவே வாழ்நாளெல்லாம் போற்றிடுவே. நன்றியுடன் பாடிடுவே வாழ்நாளெல்லாம். நீங்க சத்தமாய் தலைமுறை எங்கள் பரிசுத்த தெய்வம். Thank you Lord. அவருடைய உள்ளங்கையில இருக்கிறத மறந்துட்டு புருஷன்ட சண்டை போடுறது இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. மனைவிட்ட சண்டை போடுறது இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. அவர் உள்ளங்கையில இருக்கிறத மறந்துட்டு அப்பா அம்மா எனக்கு ஒன்றும் செய்யலைங்க, இவரெல்லாம் மனுஷனாங்க, இவெல்லாம் மனுஷியாங்க, அதை சொல்லாதீங்க. செய்யறாங்களோ செய்யலையோ பார்த்துக்கிட்டு ஒரு மேல இருக்கிற அக்கா தங்கச்சிலாம் என் கூட பிறக்கணுமாங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப இன்னைக்கு கேட்கிறது, உன் ஸ்தானத்தை மறந்து உன் உறைவிடத்தை மறந்து நீ யாரையோ குறை சொல்லி கொண்டிருக்கிறாயே. எனக்கு நான் வந்த வீடு சரியில்லைங்க, எங்க சொந்தக்காரங்க சரியில்லைங்க, இருக்கிறத விட நாங்க இந்த ஆவிதான் இன்னைக்கு துரத்தப்படணும். 12ஆம் வசனம் பாருங்க. நாங்க எகிப்துல இருக்கும்போது நாங்க எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று என்ன பண்ணோம்? ஒண்ணு மட்டும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல கேட்கிறாரு, நாங்க வனாந்திரத்துல சாகிறத பார்க்கலாம், எங்க இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி சொல்லணும், எகிப்தில் இருக்கிறதை விட வனாந்திரத்துல சாகிறது அதை விட மேல். சொல்லுங்க, பாவத்தில் வாழ்கிறதை விட பாடுகளை பட்டு கிறிஸ்துவுக்குள் மரிப்பது ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தால் நித்தியம் நமக்கு சொந்தம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. ஆனா இன்னும் உலக மனுஷனை போல பாவிகளையும் அவங்கள பின்பற்றுகிற உலக துன்மார்க்கிற போல சொல்றோம். அப்படி இருந்தா இந்த வருஷத்துல நாங்க ஒரு விஷயம் பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. எல்லாருக்குமே அப்படிதான் தோணுது. இந்த பணக்காரனா இருக்கிறவன் லக்கி மாதிரி தெரியுது. யாரு? ஹலோ, ரட்சிக்கப்பட்டவனை தவிர லக்கி ஒருவனும் கிடையாது இந்த உலகத்துல. கோடீஸ்வரனா இருக்கட்டும், ஆண்டவர் அதை கணக்கில் வைப்பதே இல்லை. ரட்சிக்கப்பட்டாயா? ஆண்டவர் கேட்கிற 3 காரியம். ஆண்டவர் சொல்ற கட்டளை 13ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, என்ன பண்ணாதிருங்கள், பதறாதீங்க, அதை ஏதோ புலம்பாதீங்க, பிள்ளைய திட்டி, புருஷனை திட்டி, மனைவியை திட்டி, குடும்பத்தை திட்டி, பயந்து பயந்து பயந்து, ஆமா, அடிக்கடி புலம்பாத. அப்போ நீ மகிமையா வெற்றியை பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். பிற பாட்டு வத்துல பாடுறது, என்ன என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன்,
எப்பமாவது துன்பம் வந்துட்டா நான் கல்லை எடுத்து எரிஞ்சிடுவேன். யாரை எரியணுமோ எரிஞ்சிட்டு சாரி சாரி என்னை மன்னிச்சிருங்க. எத்தனை முறை இந்த ஆண்டு முழுவதும் பயந்தீர்கள்? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஒரு எளிமையான பாட்டு ஃபாதர் பாடினது, எப்பவும் பாடுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறதுனால. ரெண்டாவது பாருங்க, 14ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக நீங்கள். ஆண்டவர் இங்க சொல்ற வார்த்தை இதுவரைக்கும் எனக்கு தெரியல, இப்பதான் சொல்றாரு, நீ யுத்தத்தை நிறுத்து. வா யுத்தத்தை, கை யுத்தத்தை, செல்போன் யுத்தத்தை, மூளை யுத்தத்தை நிறுத்து. நமக்கு தான் யுத்தம் பண்ணாம சும்மா இருக்க முடியாத. எங்க பதிலுக்கு பதில் பேசுறது ஞானம் அல்ல. பதிலுக்கு பதில் பேசுகிறது சில நேரம் எரிச்சலின் ஆவி. யுத்தம் உங்களுடையது அல்ல. அல்லேலூயா, ஆமென். விவாதம் எழும்பும் முன்னதை, வசனத்தை சொல்லுங்க, விவாதம் எழும்பும் முன்னதை, விவாதத்தை முடிச்ச பிறதானே விடுறோம். நம்ம விளங்கிட்டா விளங்கி, நான் சொன்னது புரிஞ்சிட்டான பிறதான், புரிஞ்சிட்டு அவங்க ஏதாவது ஒன்று தலையாட்டினாதான் அந்த பயம் இருக்கட்டும். என்னது, இவருக்கு பயம் வேணுமா, இவங்களுக்கு பயம் வேணுமா? இயேசுவின் நாமத்தில் இந்த யுத்த ஆவிகள் எல்லாம் முழங்கால் யுத்த ஆவியா மாறட்டும். என்ன யுத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென். நாவின் சண்டைகள் ஒரு விசுவாசியின் அழகு அல்ல. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் சும்மா இருக்கணும். மூன்றாவது கடைசியா 15ஆம் வசனத்தில் சொல்றார், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது புறப்பட்டு போங்கள். என்ன பண்ணுங்க எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ண போகிறேன். என் நோக்கமெல்லாம் எதுதான்? அன்றைக்கு அவர்களுக்கு கானான், இன்றைக்கு எனக்கு நித்திய வாழ்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நித்தியத்தை நோக்கி நான் பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தால் அவர் எனக்கு மகிமையாய் வெற்றியை தந்து என்னையும் என் குடும்பத்தையும் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். 3 சுருக்கமான சத்தியம்தான் இருதயத்துல பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில இன்னைக்கு இல்ல, இருக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, எதற்கும் பயப்பட வேண்டாம். பயப்படாதிருங்கள், யுத்தம் பண்ணாதிருங்கள், அதான் சும்மா இருக்கிறது. மூன்றாவது, புறப்படுங்கள். எதை நோக்கி? பரலோக பாதையில. அல்லேலூயா. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக திட்டம் வச்சிருக்கிறாரு, என்னை ஒவ்வொரு நாளும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.